ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லேஸு முட்டையும் வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லேஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது 5 ரூபா லேஸ் பாக்கெட் தான். நான் ஆனியன் ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லேஸ் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நுணுக்கிக்குங்க. இப்போ நுணுக்குன இந்த லேஸை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சம் காரத்துக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் லேஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் நீங்கள் ஃபுல்லாக போட்டுற வேண்டாம், பாதி மட்டும் இதில் நான் போட்டுக்கிறேன். பாதியை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் காரத்துக்கு மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 1/2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த எக்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக இப்படி பண்ணுங்க. இது எல்லா இடம் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஆனியன், அந்த லேஸு எல்லா இடம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை போட்டுக்கலாம். அதாவது ஒரு பாதி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட விதையை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம கலக்கிறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி மேலே போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டாவது நம்ம தக்காளி சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும் நமக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமே நமக்கு குக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இது நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது. அதனால தான் நம்ம மூடி போடுறோம். ஸோ இப்போ நம்ம பாதி லேஸ் ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க பாதி லேஸை எடுத்து கொஞ்சம் மேலாப்பா அப்படி லைட்டாக தூவி விட்டுருங்க. இது கடைசியாக தான் தூவணும். ஏன்னா அது அப்படியே நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் போல் மல்லி இலையும் அப்படியே தூவி விட்டுறலாம். தூவிட்டு இப்போ இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு அருமையான நமக்கு இந்த லேஸில் ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், லேஸை வாங்கி குழந்தைங்களுக்கு சும்மா அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு எக்கை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கில் உள்ள ப்ரோட்டீனும் கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு லேஸ் அவங்க சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்குங்க. ஒரு சூப்பரான நமக்கு லேஸ் வச்சு நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இது டின்னருக்கோ இல்லை ஸ்நாக்ஸோ சாயங்காலமாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம லேஸை வச்சு இன்னொரு ரெசிபியும் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். அடுத்து நம்ம லேஸ் வச்சு ஒரு சாட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது இதில் சேர்த்துக்கலாம். இதோட மீடியம் சைஸில், அதாவது வெங்காயத்தோட கொஞ்சம் சின்ன சைஸில் தக்காளி எடுத்துங்க. அதோட விதையை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம், அதாவது வெங்காயம் எப்படி வெட்டுறீங்களோ அதே அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க. இதோட நான் கேரட் ஒரு பாதி கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் போல் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு
சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இல்லாத போது கொஞ்சம் போல் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடுதலாகவே, இல்லைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து லேஸ் பாக்கெட் நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு அதையும் இதில் கொட்டிக்கலாம். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் வந்து ஒரு சைஸாக ஒரு பக்கமாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரொம்பலாம் வந்து புளிஞ்சு விட்றாதீங்க. ஒரு 5-6 ட்ராப்ஸ் வந்து புளிஞ்சு விட்டால் போதும், இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து சேலட் சாதாரணமாக குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சேலட் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி லேஸில் போட்டு அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா இந்த லேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இதோடு நீங்கள் என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு அதையும் இதில் வந்து நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு போட்டு நீங்கள் அதோட சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லேஸ் சாட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி, நம்ம வந்து லேஸ் ஆம்லேட் செஞ்சது அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.